ஸோ குட் மார்னிங் வணக்கம். ஸோ இந்த வீடியோ இல்லாமல் செப்டம்பர் மந்தோட பிஎம் பிரசிடெண்ட் அண்டு கேபினெட் ஓகே இருக்கிற நியூஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஒன்றும் பயப்பட வேணாம், இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து பயப்பட வேணாம். 480 பார்க்குறீங்க, ஓகே, மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா 480லையும், லேப்டாப் இல்லை டேபில் பார்க்குறீங்கன்னா 720 இந்த வீடியோ மட்டும். இந்த வீடியோனா இந்த ஹேண்ட் ரிட்டனில் வர்ற எல்லா வீடியோவுமே வந்து அதில் மட்டும் பாருங்கள். எக்ஸாம் வரைக்கும் தான், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், பார்க்காம போங்க, நான் எதுவும் சொல்லலை. ஸோ இது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ எங்கேயா போயிருக்காரு அப்படின்னா ஜப்பானுக்கு விசிட் போயிருக்காரு. ஓகே, ஞாபகம் இருக்கா? செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் ஜப்பானுக்கு போனார். ஓகே, எஸ்சிஓ சம்மிட்டு எங்கே நடந்துச்சு? சைனாவில் நடந்துச்சு. அப்போ ஜப்பானுக்கு போனார். ஓகே, ஸோ ஒரே நிமிஷம், இதுக்காக தான் உங்களுக்கு நான் மேப்பு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நான் இன்றைக்கி ஊர் சுற்றி காட்ட போகிறேன். ஓகே, எஸ், மேப்பில் இங்கே இருந்து ஜப்பானுக்கு இங்கே போயிருக்கார். ஓகேங்களா? இங்கே போயிட்டு இங்கே முடித்த கையோட அப்படியே வந்து சைனாவுக்கு வந்திருக்கார். எதுக்காக? எஸ்சிஓ சம்மிட்டுக்காக. ஓகேவா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ ஜப்பானுக்கு விசிட்க்கு போனார் இல்லையா? ஸோ அங்கே போய் அங்கே அதனுடைய பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் என்ன? அவர் பேர் என்ன? இசிபா அப்படின்னு வருமே. ஓகே, இப்போ வந்து அவங்களோட பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக மாறி இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க தான் வந்து ஜப்பானினுடைய ஃபஸ்ட்டு லேடி பிரைம் மினிஸ்டர். ஓகே, உமன் பிரைம் மினிஸ்டர். ஓகே, உமன் பிரைம் மினிஸ்டர். அவங்க பேர் வந்து டக்காகுச்சி. ஓகேங்களா? டக்காகுச்சி அவங்களோட பேர். 104வது பிஎம் ஆஃப் ஜப்பான். ஓகே, ஞாபகம் வச்சுக்க. ஆனால் இவர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் போனப்போ யார் இருந்தாங்க அப்படின்னா ஹிகாரு இசிபா. ஓகே, அவர் தான் இருந்தார். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ நமக்கும் ஜப்பானுக்கும் நிறைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் நாங்கள் இந்தியாவில் 65 பில்லியன் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் 65 பில்லியன். ஓகே, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஓகே என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த 10 இயர்ஸுக்கு நாங்கள் ஒரு 5 பில்லியன் அப்படிங்கிறது வந்து அடுத்த டெக்கேட்டுக்கு வந்து நாங்கள் 5 பில்லியன் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஜப்பானுக்கு வந்து 65 பில்லியனுங்க. ஓகே, இது வந்து மேக்ஸிமம் வந்து பவர் ஜெனரேஷன், இவி செக்டார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ், இதில் எல்லாமே வந்து வரும். அடுத்தது மோடிக்கு வந்து ஜப்பான் சைட்லேருந்து ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கொஸ்டினில் வரும். அதோட கிஃப்ட் பேர் என்ன அப்படின்னா தருமா டால். ஓகேங்களா? போதி தர்மர் இருக்கார் இல்லையா, அதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் வந்து போதி தர்மரை ரெப்ரசென்ட் பண்ணி தான் வந்து தருமா டால் வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போதி தர்மர் எந்த ஊரை சேர்ந்தவர்? காஞ்சிபுரம். ஓகேவா? ஓகே, அடுத்தது நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அவங்க சைட்லேருந்து தருமா டால் தந்திருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க பிரைம் மினிஸ்டருக்கும் ஃபர்ஸ்ட் லேடி பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃபுக்கு வந்து என்ன தந்திருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு ஸ்டோன் பவுல். ஓகேங்களா? ஸ்டோன் பவுல் இது வந்து ஆந்திராவை சேர்ந்தது. ஓகேங்களா? ஸ்டோன் பவுல் வித் சில்வர் ஸ்டிக். ஓகே, அது வந்து கொடுத்துருக்காரு ஜப்பானோட பிஎம்க்கு. அவங்களுடைய மனைவிக்கு வந்து பாஸ்மினா ஷால். ஓகே, ஷால் இருக்கு இல்லையா, ஷால் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, யாருக்கு? ஃபர்ஸ்ட் லேடிக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்டோன் பவுலுங்க. ஓகேவா? ஸோ அதுவும் ஷாலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் விஷயம். ஓகே, ஸோ இந்த ஜப்பானோட விசிட்டை முடிச்சுட்டு எஸ்சிஓ மீட்டிங் எங்கே நடந்தது? டியான்ஜின், சைனா. லொக்கேஷன் முக்கியம். டியான்ஜின் சைனா. டியான்ஜின், சாங்காய், பெய்ஜிங், அப்புறம் வந்து ஒரு 2-3 சிட்டி கொடுத்துட்டு டியான்ஜின்னும் கொடுப்பாங்க. எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா 25வது எஸ்சிஓ சமிட் எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க. 25வது எஸ்சிஓ சமிட். ஓகேவா? எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நடந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் ஹெட் மீட்டிங் அப்படின்னா இந்த எஸ்சிஓ சமிட்டில் இருக்கிற தலைவர்கள் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே, எஸ்சிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2001 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? 2001 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகே, இதனுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 10 மெம்பர் கண்ட்ரிஸ். ஓகே, கடைசியாக ஜாயின் பண்ண கண்ட்ரி என்ன? 10வது மெம்பரா? 9வது மெம்பராக ஜாயின் பண்ண கண்ட்ரி என்ன? 10வது மெம்பர் வந்து ரஷ்யாவோட ஃப்ரெண்டு. 9வது மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட எனிமி. ஓகே, இதை விட பெரிய ஹிண்ட் எதுவும் தர முடியாது. நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து தரணும். இல்லை அப்படின்னா கமெண்ட்டே வரமாட்டேங்குது, எல்லாம் சோம்பேறி ஆயிடுறீங்க. ஓகே, எஸ்சிஓ பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 10
கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய டோட்டல் ஜிடிபி பார்த்துட்டீங்க அப்படின்னா வேர்ல்டு ஜிடிபியில் 23%. ஓகே, 23%. ஸோ சைனாவும் இதுவுமே சேர்த்தாலே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 ட்ரில்லியன் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்துரும் அப்படின்னா நிறையா வரும். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் 43%. 43. ஓகே, இப்போ ஒரு 800 கோடி மக்கள் தொகை இருக்காங்கன்னு வச்சுங்களேன் சுமார். இந்தியாவும் சைனாவும் சேர்த்துனால 280. ஸோ இதில் 840% வந்து 320, ஒரு 43 போட்டோம்னா ஒரு 330 to 335 கோடி அப்படிங்கிறது வரும். இதில் 280 கோடி சைனாலையும் இந்தியாவிலையும் மட்டுமே இருக்காங்க. ஓகே, மிச்ச கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா கொஞ்சம் அப்படி இப்படி. ஓகேவா? ஓகே, இதில் வந்து கம்ப்ளீட்டாக நியூஸ் உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? ஓகே, அடுத்தது வந்து 18வது பிரிக்ஸ் வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 17 வந்து பிரேசில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, 18 வந்து இந்தியா. ஓகே, G20 யார் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கா? சவுத் ஆஃப்ரிக்கா. அதே மாதிரி 33வது கோஆப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் மீட்டிங் வந்து 2028 இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி இது வந்து செகண்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் 08, ஓகேங்களா, அது வந்து 2002 ஹோஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் போயிடலாமா? கிறிஸ்டல் கிளியர் தானே? எஸ். அடுத்தது பிரைம் மினிஸ்டர் வந்து பீகாருக்கு விசிட் பண்ணியிருக்காரு. சில பேருக்கு பீகார் எங்கே இருக்குன்னு தெரியும், ஆனாலும் நான் சொல்லிடுறேன். பீகார் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்குது, தெரியுதா? இதுதான் பீகார். ஓகே, அப்படியே நான் ஜூம் அவுட் பண்ணுறேன், பார்த்துங்க. ஓகே, இங்கே இருக்குது பீகார். உத்தரப்பிரதேஷ் இங்கே இருக்குது. சாரி, இது லக்னோ. உத்தரப்பிரதேஷ் இங்கே இருக்குது, பீகார் இங்கே இருக்குது, ஜார்க்கண்ட் இங்கே இருக்குது, பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால், பூட்டான் மேலே இருக்குது, நேபாள் இங்கே இருக்குது. ஓகேவா? பார்த்துங்க. ஸோ அங்கே நம்மளுடைய பிஎம் வந்து விசிட் போயிருக்காரு. எலெக்ஷன் வருது இல்லையா? ஸோ அதுக்கு ஸ்கீம்ஸ் வந்து நிறையா வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் லான்ச் பண்ண ஓகேங்களா ஒரு ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா? அவங்களோட என்ன சொல்கிறது, வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் ஜீவிகா. ஓகே, ஜீவிகா 2007. ஓகேங்களா? 2007. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் பீகாருக்கு போனதில் அங்கே ராஷ்ட்ரிய ஜீவிகா நிதி சககாரி சங், ஓகேங்களா, அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1105 கோடி. இதில் வந்து 105 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தர்றாங்க. பீகார் வந்து 1105, கரெக்டாக தான் சொன்னேன், 1105 கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பட்ஜெட்டு. 105 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். பீகார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 கோடி. ஓகேங்களா? 1000 கோடி ஞாபகம் வச்சுங்க. இந்த 2007 ஜீவிகா ப்ரோக்ராம் அது ரொம்ப முக்கியம். பட்ஜெட் இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ரைட்டு, அடுத்த நியூஸ் போகலாம். அடுத்தது ஒரு 1500 கோடி எதுக்காக அப்படின்னா இன்சென்டிவ் ஸ்கீம். யாருக்கு? கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரீசைக்கிளிங்காக. எவ்வளோ வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 150 கோடி, 250 கோடி. ஓகேங்களா? 250 கோடி. ஓகே, இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா ஃபினான்ஷியல் 26 to 31. கிளியர்? எஸ். இதோட சப்சிடி வந்து இதை வந்து நீங்கள் கண்டுக்க வேணாம், நான் வந்து உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஓகே, இதோட சப்சிடிஸ் என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணுற இதுக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 50 கோடி. ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கரெக்ட் தான். ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 25 கோடி. அதை தாண்டி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 20% சப்சிடிஸ். ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 50 கோடி, ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் 25 கோடி, எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணால் 20% சப்சிடி. ஓகேங்களா? எதுக்கு? கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்கிளிங் மிஷனுக்காக. ஓகேவா? எஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் 2025. இதுக்கு வந்து பட்ஜெட் வந்து 34,300 கோடி ஒதுக்கியிருந்தாங்க ஃபார் 7 years. இது பல டைம் சொல்லிவிட்டேன். சென்ட்ரல் வந்து 16,000 கோடி, ப்ரைவேட் வந்து 18,300, ப்ரைவேட்டும் ஸ்டேட்டும் சேர்ந்து. ஓகேவா? கிளியர் தானே? எஸ். அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஞான் பாரதம். ஓகே, ஞான் பாரதம் மிஷன். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஓலைச்சுவடி பழங்காலத்து விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது இது எல்லாத்தையுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாக்கணும். அதுக்காக ஒரு ஸ்கீம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா ஞான் பாரதம். ஸோ இந்த டார்கெட் என்ன அப்படின்னா ப்ரிசர்விங்
1 crore manuscripts. ஓகே, ப்ரிசர்விங் 1 crore manuscripts. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க ஓவராலாக. ஓகே, 2024 31, 24 31, 7 வருஷத்துக்கு 482.85 கோடி, 482.85 கோடி. இது செகண்ட் பாயிண்ட்டு. ஓகே, இது வந்து தேர்டு பாயிண்ட்டு 24 to 31. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் வந்து இப்போ தான் லான்ச் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடியே வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, 2003. ஸோ இப்போ வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது 4வது பாயிண்ட். ஓகேவா? 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 26 பட்ஜெட்டு ஃபஸ்ட்டு 3.5 கோடி தான் தந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிவைஸ்டு வந்து 60 கோடி ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, 60 கோடி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஞான் பாரதம் மிஷனோட பட்ஜெட் டோட்டல் இயரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எப்போ லான்ச் பண்ணாங்க, இந்த வருஷத்தோட பட்ஜெட். ஓகே, கிளியர். அடுத்தது அஸ்ஸாமுக்கு விசிட் போயிருக்காரு. அஸ்ஸாம் எங்கே இருக்குது மேப்பில் பார்ப்போமா? அஸ்ஸாம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, தெரியுதா? அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாண்டு, அருணாச்சல் பிரதேஷ். அஸ்ஸாம் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் பெரிய ஸ்டேட். ஓகேங்களா, நார்த் ஈஸ்ட்டில் வந்து எக்கனாமிக்கலாக வந்து இப்போ ஒரு பெரிய ஸ்டேட்டு. ஸோ அங்கே தான் வந்து விசிட் போயிருக்கார். ஓகே, என்ன அங்கி தொலைஞ்சன்னு தெரியலையே, ஏதோ பெண்ணு வந்து கோளாறாக இருக்குது. ஒரே நிமிஷம். என்ன டச் ஆச்சு? ஏதோ டிஸ்பிளேல டச் ஆயிடுச்சு. எஸ், ஓகே, கிளியர். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, பிஎம் வந்து அஸ்ஸாமுக்கு விசிட் போயிருக்காரு. ஓகே, அஸ்ஸாம். ஓகே, அங்கே பிஜேபி தான் வந்து கவர்மெண்ட்டில் இது பண்ணிகிட்ருக்காங்க, ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா, சும்மா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண போனவர் அங்கே புபன் ஹசாரிகா அப்படிங்கிற ஒரு சிங்கர் இருக்காருங்க. அவர் ரீசெண்டாக இறந்துட்டார். புபன் ஹசாரிகா, இவர் வந்து ஃபேமஸ் சிங்கர். ஸோ அவரோட 100th பர்த் ஆனிவர்சரியை காமரேட் பண்ணுறதுக்கு 100 ரூபா காயினை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, 100 ரூபா காயினை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, இவர் யார்? சிங்கர். ஓகே, இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேர்ட் ஆஃப் பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேர்ட் ஆஃப் பிரம்மபுத்திரா. அசாமில் வரக்கூடிய நதி வந்து பார்த்தீங்கன்னா கங்கையும் வரும், பிரம்மபுத்திராவும் வரும். ஸோ அதனால் பேர்ட் ஆஃப் பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லி இவரோட பேர். ஓகே, அடுத்தது வந்து இவரோட அவார்ட்ஸ் வந்து பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பத்மஸ்ரீ 77 வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் 2001, பத்ம விபூஷன் வந்து 12, பாரத ரத்னா 2019. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4மே வந்து படித்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ 1997 எப்படி ஞாபகம் வைக்கலாம்? 1987 மன்மோகன் சிங் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கினார், பூஷன் அவார்டு. ஓகேங்களா, பூஷன். 2001 வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபூஷன் வாங்கினார். கரெக்டாக? ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா 77 பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. 2001 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பூஷன் வாங்கியிருக்காரு. விபூஷன் வந்து 2012, பாரத ரத்னா 2019. ஓகே, 2012, 19 7 வருஷம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 வருஷம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இயர். 23, 24 வருஷம். அப்போ 24 வருஷம் கேப்பு, 11 வருஷம் கேப்பு, 7 வருஷம் கேப். ஓகேயா? 1 2 3 4. ஓகே, எஸ், அவ்வளோதான் விஷயங்க. ஸோ அவரோட தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவரோட புனைப்பெயர் பேர்ட் ஆஃப் பிரம்மபுத்திரா. அவார்ட்ஸ் பார்த்துங்க, 100 ரூபா கமாமரேட்டிவ் காயின். ஸோ அடுத்தது பிஎம் இனாக்ரேட் 16th கம்பைன்டு கமாண்டர் கான்ஃபரன்ஸ். ஓகே, கம்பைன்டு கமாண்டர் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு என்னது? இப்போ 3 ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, நேவி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ், நேவி, அதுக்கப்புறம் ஆர்மி. ஸோ இது 3ஐயும் கம்பைன் பண்ண ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து கொல்கத்தாவில் நடந்திருக்கு. ஓகே, கொல்கத்தா வந்து மியான்மர் பக்கத்துலேயும் இதுக்கும், ஓகேங்களா, யாருக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து கண்டக்ட் பண்ணது பிரைம் மினிஸ்டர் போய். ஸோ அந்த இடத்துல வந்து வாலாட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க, 3 ஃபோர்ஸும் ஒட்டா சேர்ந்துருக்கோம், ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஸோ அது ஒரு இன்டைரக்ட் மெசேஜ். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2025 இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ். இதில் டிஃபென்ஸில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் த ஃபியூச்சர். ஓகேவா? ஸோ 2025 ஃபினான்ஷியல் இயர் இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து 23,600 கோடி. ஓகேவா? ஓவரால் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்போர்ட்டு, ஓவரால் ப்ரொடக்ஷன் வந்து 1.15 லட்சம் கோடி. ஓகேங்களா? 2029 நம்மளோட டார்கெட் ஓவரால் ப்ரொடக்ஷன் வந்து 3 லட்சம் கோடியாக இருக்கணும், எக்ஸ்போர்ட் வந்து 50,000 கோடியாக இருக்கணும். ஓகேவா? கிளியர் தானே? கிறிஸ்டல் கிளியர் தானே? ரைட்டு, அடுத்தது போகலாம்.
அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம பிஎம் வந்து அப்படியே குஜராத்துக்கு போயிருக்காருன்னு பார்த்து வச்சுக்கங்களேன். அங்கே போய் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு, அப்போ ரொம்ப முக்கியமானது, உலகத்திலே முதல்ல கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி, ஓகே, சிஎன்ஜி டெர்மினல் எங்கே? பாவ்நகர் குஜராத் படித்து வச்சுக்கிறது மேட்ரு கிடையாது, பாவ்நகர் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அதுதான் விஷயம். அங்கே தான் வந்து கம்ப்ரஸ்டு சிஎன்ஜி, உலகத்தில் ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ்டு சிஎன்ஜி. பாவ்நகரில் பாவ் பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள் குஜராத் போனீங்க அப்படின்னா. இது வந்து ப்ரௌன் ஃபீல்டுங்க, ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறத வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃப்ரைடு வில்லேஜ் அப்படின்னு சொல்லி எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா சந்தாலி, ஓகே, சந்தாலி வில்லேஜ். இதுக்கு வந்து 200 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் இருக்குது. சந்தாலி வில்லேஜ் தான் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரைடு வில்லேஜ். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, 7வது ஆயுஷ்மான் பாரத் கமமரேஷன் டே. ஓகே, 7 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2018 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, 7 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நினைவு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம் தாங்க. ஓகே, கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீமு 5 லட்சம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இன்சூரன்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 2018 வந்து லான்ச் பண்ணாங்க, 2018. ஓகே, ஸோ 2014 செப்டம்பர் 11 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பெனிஃபிட்டை வந்து 70 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க வயசு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அடிஷ்னல் 5 lakh அப்படிங்கிறது அவங்க ஃபேமிலியில் அவருக்கு மட்டும் தனியாக. ஓகே, இப்போ ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பேர் இருக்கீங்க. ஓகே, அப்பா அம்மா, அப்புறம் 2 பசங்க, அப்புறம் அவங்களோட ஒரு தாத்தாவோ பாட்டியோ இருக்காங்க. தாத்தா பாட்டியோ யாரோ ஒருத்தருக்கு வந்து 75 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ அப்போது அந்த ஃபேமிலியில் இருக்கிற 4 பேருக்கு 5 லட்சம், தனியாக தாத்தாவுக்கு மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவருக்கு தனியாக ஒரு 5 லட்சம். ஓகேங்களா? இது ஒரு நல்ல பெனிஃபிட். ஓகே, ஸோ இப்போ ஆகஸ்ட் டேட்டா படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10.30. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அப்படிங்கிறது இதில் ஆயுஷ்மான் பாரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. 61 கோடி மக்கள் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. ஓகேவா? எஸ். அடுத்து வந்து கேபினெட். ஓகே, கேபினெட் ஒரு அப்ரூவல் தந்திருக்காங்க. என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி பில்டிங் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இதோட அவுட்லை வந்து 2277 இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து கெப்பாசிட்டி பில்டு பண்ணணும். ஓகே, ஏன் அப்படின்னா வந்து ஹெச்ஆர் இதில் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2277 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது ஒரு யூனிக்கான நம்பர், அதனால் ஹெச்ஆர் நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து நம்மளுடைய குளோபலாக இன்னோவேஷன் இண்டெக்ஸில் வந்து 2024 குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸில் இந்தியா 39வது பிளேஸ். இந்தியா 39வது பிளேஸ். எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸில் 71, பீஸ் இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 115, ஜெண்டர் கேப்பில் 131, பாஸ்போர்ட்டில் 85, அப்புறம் வந்து இதுங்க என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. வேறு என்ன இருக்குது? வேறு ஏதாவது இருக்கா? யோசி 10. ஏர்ஃபோர்ஸில் வந்து 3, ஸ்டார்ட் அப் இன்னோவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்கில் வந்து 3வது பிளேஸு. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவோட பிளேஸ். ஓகே, ஞாபகம் வச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு. அடுத்த நியூஸ். ஓகே, ரயில்வேயில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 78 நாள் சம்பளத்தை வந்து போனஸாக தர போகிறாங்க. ஓகே, சப்போஸ் நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஆனால் ஒரு நிமிஷம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 1 2 3 4 5 1 லட்சமா? எஸ். இதை வந்து 30 டிவைட் பண்ணி 78 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது? இதுவே நம்ம பண்ணி பார்க்குறோம், சும்மா போட்டு பார்க்குற ஒரு கணக்கு தான். ஓகேவா? 2 6 என்னடா அது 2,60,000 போனஸா? நல்லா இருக்கே. போடுற அப்ளிகேஷன் என்டிபிசிக்கு இப்போ எக்ஸாம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அப்ளிகேஷன் ஒன்று தூக்கிடலாம். ஓகேவா? பயப்படாதீங்க. ஓகே, நான் அப்ளை பண்ணல, சும்மா சொன்னேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறது. ஓகே, இதுக்காக பட்ஜெட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1865. ஓகே, அடுத்து வந்து பிஎஸ்என்எல் ஸ்வதேசி 4G. ஓகே, இது வந்து எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஒடிசாவில். ஓகே, ஜார்சுகுதா அப்படிங்கிற இடத்துல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 5G வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து இருக்குது. 6Gயில் வந்து அப்படின்னா 2030 வந்து நமக்கு 6G அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. 2030 6G. ஓகேவா? 6G. ஓகே, பிஎம் வாணி ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஒய்ஃபை நம்ம இதுக்கு கொடுக்குறது, கவர்மெண்ட் கொடுக்குறது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 Mbps வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 750 ரூபான்னு நினைக்கிறேன். 750 இல்லை 750 கிடையாது, எவ்வளோ 400 சம்திங்கு. ஓகே, இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கங்க என்ன அப்படின்னு. இது வந்து இண்டிவிஜுவல் பர்சனுக்கு.
ஓகேவா. கமர்ஷியலாக வந்து ஒரு அமௌண்ட், இது டபுள் ஆகும். 100 மெகா எம்பிபிஎஸ் ஓகேவா. படிச்சுங்க ஒரு டைம். ஓகே. ஸோ இதோட நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, அதுக்கப்புறம் கேபினெட் நியூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. டாட்டா, பை பை.